This is Narpavi Easy Learning Computer Science. இன்னைக்கு 12th Standard Computer Science and Computer Application syllabusல இருக்கிற SQL Structured Query Language தான் பார்க்க போகிறோம். எல்லா கமெண்ட்ஸுமே SQLல உள்ள எல்லா கமெண்ட்ஸுமே பார்க்க போகிறோம். ஒன்லி ப்ராக்டிகல்ஸ். ஸோ எக்ஸாம்பிளை ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து தியரியை கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு ப்ராக்டிகல்ஸை தட் இஸ் ப்ரோக்ராமை வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணி மார்க்கை ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபைண்ட் தி அவுட்புட் அப்படிங்கிற கொஷின் தான் கம்பல்சரி கொஷின்ஸ்லேயே வந்து கேட்குறாங்க. ஸோ ப்ரோக்ராமை மொபைல் ஃபோன்லேயே நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லார்கிட்டேயும் மொபைல் ஃபோன் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஸோ வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் எடுத்துக்கோங்க. SQL ப்ராக்டிஸ் IDE அப்படிங்கிற ஐக்கானை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐக்கான் இந்த மாதிரி தான் டிஸ்பிளேயில் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா SQL ப்ராக்டிஸ் IDE அப்படிங்கிற விண்டோ வந்து லோட் ஆகிடும். தென் அதில் பார்த்தீங்கன்னா SQL நோட்ஸ் SQL IDEன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வரும். SQL நோட்ஸ் அப்படிங்கிறது SQL உள்ள எல்லா கமெண்ட்ஸுமே வந்து கமெண்ட்ஸோட சின்டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து SQL IDE அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் விண்டோவில் வந்துட்டு என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கும் அந்த கமெண்டோட லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகிடும். நமக்கு தேவையான கமெண்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா நெக்ஸ்ட் விண்டோவில் நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறது கிரியேட் கமெண்ட். ஸோ கிரியேட் கமாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா டேட்டா பேஸில் ஒரு டேபிளை நம்ம க்ரியேட் பண்ண போகிறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் அது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரியேட் டேபிள் அப்படிங்கிற 2 கீவேர்டை கொடுத்துடணும். ஸோ க்ரியேட் டேபிள் கொடுத்துட்டு பக்கத்தில் நம்ம நேம் இருக்கு இல்லையா, தட் இஸ் டேபிள் நேம் கொடுக்கணும். இங்கே நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். தென் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீல்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன ஃபீல்டு அப்படின்னா அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ் சொல்லிட்டு 5 ஃபீல்ட்ஸ் வச்சு தான் நம்ம டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபீல்டு கொடுக்குறப்ப அந்த ஃபீல்டுக்கும் அந்த ஃபீல்டோட டைப் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நம்பர் அப்படிங்கிறது நான் இன்டீஜர்னு கொடுக்குறேன். ஸோ இன்டீஜர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதில் நம்ம எவ்வளோ சைஸ் எடுத்துக்கோம் அப்படிங்கிறத கொடுக்க தேவையில்லை. அதுதான் ரொம்ப அட்வான்டேஜ் இதில். அதுவும் இல்லாமல் இதில் வந்து அட்மிஷன் நம்பர் அப்படிங்கிறது நான் ப்ரைமரி கீன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைமரி கீ அப்படின்னா என்ன மீனிங்னா அட்மிஷன் நம்பர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வாட்டி தான் வரும். ஸோ அந்த நம்ம திரும்ப சேம் அட்மிஷன் நம்பர் வந்து வேறு யாருக்காவது கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு எரர் காமிச்சிரும். ஸோ நம்ம வந்து பண்ண முடியாது. ஸோ டூப்ளிகேட் அட்மிஷன் நம்பரை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதுக்காண்டி நம்ம ப்ரைமரி கீ அப்படிங்கிறத க்ரியேட் டேபிளே கொடுத்துட்றோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நேம் வந்து நம்ம கேர் ஆஃப் 20 கொடுக்குறோம். அப்போ 20 சைஸு தட் இஸ் நம்ம 20 கேரக்டர்ஸ் வரைக்கும் நேமுக்கு கொடுத்துக்கலாம். தென் ஜெண்டர் அப்படிங்கிறப்ப 2 கேரக்டர் தான். ஏன்னா வந்து நான் ஃபீமேல் எஃப்னு சொல்லிட்டு ஜெண்டர் மேலுக்கு வந்து எம்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் 2 கொடுத்துக்கிறேன். தென் ஏஜ் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் தான் இருக்கும். தென் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேர் ஆஃப் 15 கொடுத்துக்கிறேன். ஸோ 15 ஸ்பேஸ் உள்ள பிளேஸ் நான் வந்து என்டர் பண்ண முடியும். ஸோ அந்த 5 ஃபீல்டை யூஸ் பண்ணி நான் டேபிளை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இன்சர்ட் அப்படிங்கிற கமாண்டை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படி நம்ம பார்க்கலாம். இன்சர்ட் கமாண்டில் 2 சின்டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் வேல்யூஸ் அப்படின்னு வரணும். ஓகேங்களா, தட் இஸ் இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு போடணும், வேல்யூஸ்ன்னு போட்டுக்கணும். ஸோ வேல்யூஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை காலம் கொடுத்துருக்கோமோ அத்தனை காலமுக்கு வேல்யூஸ் நம்ம டேரெக்டாக கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அட்மிஷன் நம்பர், நேமு, ஜெண்டர், ஏஜ், பிளேஸ்ன்னு சொல்லி டேபிள் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த 5 காலமுக்குமே நம்ம வந்து வேல்யூஸ் கொடுக்கலாம். கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் அப்படின்னு முடிச்சிடணும். இது ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ். ஸோ ஃபஸ்ட் சின்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம க்ரியேட் பண்ண டேபிளில் உள்ள அத்தனை ஃபீல்டுக்கும் வேல்யூஸ் கொடுக்கறதா இருந்தால் ஃபஸ்ட்டு சின்டாக்ஸை யூஸ் பண்ணணும். தென் செகண்ட் சின்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் அத்தனை ஃபீல்டுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஃபீல்ட்ஸ் இருக்கு இல்லையா, 5 காலம்ஸ் இருக்கு இல்லையா, 5 காலம்ஸ்க்கு நான் இன்சர்ட் பண்ணலை, ஒன்லி 3 காலம்ஸ்க்கு மட்டும் நான் வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம செகண்ட் சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணணும். இதில் என்ன பண்ணணும்னா இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் போட்டுட்டு வேல்யூஸ் போடாமல் அதுக்கு முன்னாடி எந்தெந்த ஃபீல்டுக்கு நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃபீல்டு அந்த காலமோட நேம் கொடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர் இந்த 3 காலம் மட்டும் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 3 காலமுடைய ஹெட்டிங் தட் இஸ் அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலம் நேம் கொடுத்துட்டு தென் வேல்யூஸ் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 3 ஃபீல்டு தட் இஸ் அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர் இந்த 3 ஃபீல்டு 3 காலமுக்கு மட்டும் நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும். இதுதான் செகண்ட் சின்டாக்ஸ். ஸோ செகண்ட் சின்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டேரெக்டாக வேல்யூஸ் கொடுக்காம வேல்யூஸ் அப்படிங்கிற கீவேர்டுக்கு முன்னாடி
எந்த ஃபீல்டு இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃபீல்டோடைய நேம் மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் வேல்யூஸ்க்கு அப்புறம் அந்த 3 ஃபீல்டோட வேல்யூஸ், தட் இஸ் காலம் வேல்யூஸ் நம்ம என்டர் பண்ணணும். இதுதான் செகண்ட் சின்டாக்ஸ். ஸோ நம்ம இது 2 சின்டாக்ஸில் எது வேணுமோ நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபாலோ பண்ண போகிறது இங்கே ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். தட் இஸ் 5 ஃபீல்டுக்குமே நம்ம வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறோம். பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன பண்ணுறேன்னா, இன்சர்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரோ அட்மிஷன் நம்பர் 100 ஆஷிஷ் எம் 17 சென்னைன்னு சொல்லிட்டு நான் வந்து இன்சர்ட் அந்த கமெண்டில் கொடுக்குறேன். அட்மிஷன் நம்பர் பொறுத்த வரைக்கும் இன்டீஜர்னால 100 கொடுத்துக்கிறேன். தென் நேம் பொறுத்த வரைக்கும் ஆஷிஷ் வந்து கேரக்டர். ஸோ கேரக்டர் அப்படிங்கிறதுனால நம்ம சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும். ஸோ கேரக்டர் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட். சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் அந்த கேரக்டரோட வேல்யூ நம்ம கொடுக்கணும். தட் இஸ் நெக்ஸ்ட் ஜெண்டரும் பார்த்திங்கன்னா கேரக்டர் தான். ஸோ அதனால் அதையும் நான் சிங்கிள் கோட்ஸில் எம் அப்படின்னு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஏஜ் பொறுத்த வரைக்கும் இன்டீஜர்னால இன்டீஜருக்கு 17 கொடுத்துக்கிறேன். தென் பிளேஸ் வந்து சென்னை அப்படிங்கிறதுனால நான் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரோ வந்து எனக்கு இன்சர்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நான் இன்சர்ட் வந்துட்டு 100, 101, 102, 103, 104, 105, 106, 107 டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 9 ரோஸ் இருக்குது. 9 ரோஸ் இல்லை, 4, 5, 6, 7, 8 ரோஸ் வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் அந்த டேபிளை டிஸ்பிளே பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்சர்ட் பண்ண வேல்யூஸ் வந்து கிடச்சிரும். இந்த ஃபீல்டு வேல்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் புக்கிலேருந்து எடுத்துக்கிறேன். தட் இஸ் புக்கில் இருக்கிற அதே எக்ஸாம்பிள் தான் நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதில் கொடுத்துருக்குற அதே ஃபீல்டு, அதே நேம் எல்லாமே அதே எடுத்துக்கிறோம். ஸோ அந்த எக்ஸாம்பிளை வச்சு நம்ம புக்கையும் 2 கம்பேர் பண்ணி புக்கில் இருக்கிற அவுட்புட் நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். நம்ம க்ரியேட் பண்ணி இன்சர்ட் பண்ண அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளை வேல்யூஸோடு நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். அதுக்கு கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் செமிகோலன் அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸும் எல்லா வேல்யூஸோடையும் நமக்கு டிஸ்பிளேயில் கிடச்சிரும். ஸோ கமெண்ட் டைப் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் அப்படிங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண டேபிள் அந்த டிஸ்பிளேயில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் டிஸ்பிளே வந்திருக்கும். நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கொடுத்த வேல்யூஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக அதே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் SQL பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கமாண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அப்டேட் கமாண்ட், ஆல்டர் கமாண்ட், ஸோ எந்த ஒரு கமாண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணினாலும் அதோட அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம செலக்ட் அப்படிங்கிற கமாண்டை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ செலக்ட் அப்படின்னா என்ன கமாண்ட் அப்படின்னா நம்ம டேபிள் இருக்கு இல்லையா, டேபிள் இன்சர்ட் பண்ண வேல்யூவாக இருக்கட்டும் இல்லை அப்டேட் பண்ண வேல்யூவாக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு வேல்யூஸை நம்ம கெட் பண்ணி பார்க்கணும், தட் இஸ் அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ செலக்ட் அப்படின்னாவே அதுக்கு இன்னொரு நேம் சொல்லுவோம், queryன்னு சொல்லுவோம். queryனா கொஸ்டின். நமக்கு அந்த டேபிள்லேருந்து என்ன வேணும், நேம் மட்டும் வேணும் அப்படின்னா நேமை மட்டும் டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நேமோட அட்ரஸும் வேணும் அப்படின்னா அட்ரஸும் சேர்த்து டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவுட்புட் நம்ம பார்க்கணும், டிஸ்பிளேயில் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் வந்து செலக்ட் கமெண்ட். நெக்ஸ்ட் நம்ம செலக்ட் கமெண்ட் தான் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. செலக்டில் வந்து எந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், அதில் எப்படி கண்டிஷன் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிற கீவேர்டை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்குறோம். டிஸ்டிங்க்ட் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டூப்ளிகேட் ரோஸை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் செலக்ட் டிஸ்டிங்க்ட் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் செலக்ட் டிஸ்டிங்க்ட் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா டிஸ்டிங்க்ட் அப்படின்னா அந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, பிளேஸை வந்து டிஸ்டிங்க்டாக பார்க்க போகிறோம். ஸோ பிளேஸ் ரிப்பீட்டடாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ரிப்பீட் ஆகாமல் டூப்ளிகேட் வேல்யூஸ் இல்லாமல் ஒரு வாட்டி தான் ஒரு பிளேஸை வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் பாருங்கள் சென்னை, பெங்களூர், டெல்லி அப்படி சொல்லிட்டு 3 பிளேஸ் தான் நமக்கு ஆன்சரில் கிடைக்கும். தட் இஸ் அந்த சென்னை வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு, தென் பெங்களூரும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்காங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் மேட்ரு கிடையாது. நமக்கு தேவையான டிஸ்டிங்க்ட் அப்படின்னா மொத்தம் என்னென்ன பிளேஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் டேபிளில் அப்படிங்கிற மாதிரி 3 பிளேஸாக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவுட்புட்டில் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஆல் கீவேர்ட் பார்க்கலாம். ஆல் அப்படிங்கிற என்ன மீனிங்னா ரீடைன் டூப்ளிகேட் ரோஸ்னு அர்த்தம். ஸோ இப்போ டிஸ்டிங்க் பார்த்தோம் இல்லையா, டிஸ்டிங்க்ட்டுக்கு ஆப்போசிட் வந்து ஆல் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் டிஸ்டிங்க்டில் ஒரு வாட்டி தான் ஒரு பிளேஸ் வரும். பட் ஆல் பொறுத்த வரைக்கும் எல்லா ரெக்கார்ட்ஸுமே வந்து டிஸ்பிளேல கிடச்சிரும். தட் இஸ் 8 ரெக்கார்ட்ஸில் இருக்கு இல்லையா, 8 ரெக்கார்ட்ஸில் உள்ள பிளேஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், செலக்ட் ஆல் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தாக்கா நமக்கு அவுட்புட்டில் எல்லா பிளேஸும் வந்துட்டு டிஸ்பிளேல கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆல் கீவேர்டு யூஸ் பண்ணோம். இதை வந்து டிஸ்டிங்க்ட்டுக்கு ஆப்போசிட் கூட சொல்லலாம்.
டிஸ்டிங்க்ட் வந்துட்டு டூப்ளிகேட்டை கன்சிடர் பண்ணும். ஸோ ஒரு வாட்டி தான் அந்த ஃபீல்டு வரும். தட் இஸ் பிளேஸ் வந்து ஒரு வாட்டி டிஸ்ப்ளே ஆனுச்சு. இதே ஆல் பொறுத்த வரைக்கும் டூப்ளிகேட்டை கன்சிடர் பண்ணாது. ஸோ அதனால் பிளேஸ் அப்படிங்கிறது எல்லா பிளேஸுமே வந்துடும். ரிப்பீட் ஆனாலும் அது டிஸ்பிளேல காமிச்சிரும். இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு கமெண்ட் வந்துட்டு நம்ம வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேர் கிளாஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு கண்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம ரிட்ரைவ் பண்ணணும் டேட்டாவை ஒரு டேபிள்லேருந்து அப்படின்னா, அதுக்கு நம்ம வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செலக்ட் admission number, name, place from student to where place equal to சென்னைன்னு கொடுக்குறோம். ஸோ பிளேஸ் யாருக்கெல்லாம் சென்னைன்னு இருக்கோ அவங்களோட அட்மிஷன் நம்பர், நேம், பிளேஸ் அப்படிங்கிற 3 காலம் மட்டும் நமக்கு ட்ரை பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ செலக்ட் கமாண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு அது மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஸோ பாருங்கள் 4 பேருக்கு, தட் இஸ் ஆஷிஷ், அபினந்த், ரேவதி, ஹேமான்னு சொல்லிட்டு 4 பேரோட ரெக்கார்ட் நமக்கு டிஸ்பிளேல கிடச்சிருக்கு. ஸோ நான் சைடில் காமிச்சிருக்கிறது வந்து என்னென்னா, ரைட் சைடில் காமிச்சிருக்கிறது ஃபுல் டேபிள், ஃபுல் வேல்யூஸோட காமிச்சிருக்கேன். நம்ம எக்ஸிக்யூட் பண்ண கமெண்ட் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ ரெண்டையும் கம்பேரிசன்காண்டி நான் வந்து ரெண்டையுமே பேரலாக கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அதனால. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து என்ன கொடுக்குறேன்னா, செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேம், ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18. ஸோ இப்போ கொடுக்குற கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஏஜ் கிரேட்டர் தென் 18, யாருக்கெல்லாம் 18 விட ஏஜ் கூட இருக்கோ, 18 அண்ட் அபவ்னு அர்த்தம். ஸோ 18 அண்ட் அபவ் யாருக்கெல்லாம் இருக்கும் அந்த ரெக்கார்ட்ஸ் நம்ம டிஸ்பிளேல கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 18ல் ஒரு 3 பேர் இருக்காங்க, ஆதர்ஷ், ஆயுஷ், அபினந்த்னு சொல்லிட்டு. தென் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 19ல் 2 பேர், ரேவதி, தேவிகான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே 2 பேர், மொத்தம் டோட்டலாக 5 ரெக்கார்ட்ஸ் நமக்கு டிஸ்பிளேல கிடச்சிரும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம செலக்ட் கமாண்ட்லேயே லாஸ்ட்டாக வேர் கிளாஸ் ஒரு கண்டிஷனை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ கண்டிஷன் கொடுக்குறப்ப ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கும்போது ஈக்குவல் டு, less than equal to, greater than equal to, not equal to. ஸோ இது எல்லாமே ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கும்போது அண்டு, ஆர், நாட், இந்த 3 தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ரெண்டையுமே வந்து நம்ம செலக்ட் கமாண்டில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி நமக்கு தேவையான டேட்டாஸ், தேவையான ரெக்கார்ட்ஸை ரிட்ரைவ் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படி பார்க்கலாங்கிறது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த செலக்ட் கமாண்டில் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு அப்படிங்கிற ரிலேஷன் ஆப்ரேட்டரும் அண்டு அப்படிங்கிற லாஜிக்கல் ஆப்ரேட்டரும் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ கமெண்ட் பாருங்கள். செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேம், ஏஜ், பிளேஸ். ஸோ 4 ஃபீல்டு, அட்மிஷன் நம்பர், நேமு, ஏஜ் ஃபீல்டு. ஸோ 4 ஃபீல்டை வந்து செலக்ட் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள்லேருந்து. தென் கண்டிஷன் கொடுக்குறோம். கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 இருக்கணும், அண்டு அதே சமயத்தில் பிளேஸ் வந்து டெல்லியாக இருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரெக்கார்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ரெக்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்பிளேயில் 5 ரெக்கார்ட் கிடச்சிருக்கு. ஸோ 5 ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்துட்டு 18க்கு மேலே இருக்குது, தட் இஸ் 18 அண்ட் அபவ், 18 இருக்கலாம், அதுக்கு மேலே 19 இருக்கலாம். தென் பிளேஸ் ஈக்குவல் டெல்லி. ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வராங்க அப்படின்னாக்கா, ஆதர்ஷ் அண்ட் ஆயுஷ். ஸோ 2 ரெக்கார்டு, இந்த 2 பேரோட ரெக்கார்டு நமக்கு டிஸ்பிளேல வரும். ஸோ ஆக மொத்தம் லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் ஃபஸ்ட்டு அண்டு பார்த்துட்டோம். ஸோ அண்டு அப்படிங்கிறப்ப 2 கண்டிஷன், தட் இஸ் வேர் கிளாஸில் யூஸ் பண்ணுற 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகிற ரெக்கார்டை நமக்கு கெட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும். இதுதான் வந்து அண்டு ஆப்ரேட்டர். அடுத்து ஆர் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். ஸோ ஆரில் வந்து இதே கமெண்ட் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லைட்டாக மாற்றுறோம். என்ன அப்படின்னா, செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேம், ஏஜ், பிளேஸு ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18, அண்டுக்கு பதிலாக ஆர் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ ஆர் பிளேஸ் ஈக்குவல் டு டெல்லி. ஸோ இதில் என்ன மீனிங் அப்படின்னா, ஏஜ் வந்து ஒன்று கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 இருக்கலாம் ஒரு கண்டிஷன், அல்லது ஆர் அப்படிங்கும்போது அல்லது பிளேஸ் வந்து டெல்லியாக இருக்கலாம். ஸோ 2ல் 1 சாட்டிஸ்ஃபை ஆனால் கூட நமக்கு அந்த ரெக்கார்டை வந்து ரிட்ரைவ் பண்ணிடும். ஸோ அப்படியே பார்த்தோம் அப்படின்னா 5 ரெக்கார்டு இருக்குது, தட் இஸ் ஆதர்ஷ், ஆயுஷ், அபினந்த், ரேவதி, தேவிகா. ஸோ இந்த 5 பேரோட ரெக்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஆன்சர் நமக்கு இந்த 5 பேரோட ரெக்கார்ட் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து ஆர் ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நாட் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேம், ஏஜ், பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் நாட் பிளேஸ் ஈக்குவல் டு டெல்லி அப்படின்னு கொடுக்குறோம். அதாவது பிளேஸ் வந்து டெல்லியாக இருக்கக்கூடாதுன்னு கொடுக்குறோம். நாட் அப்படின்னா நெகட்டிவ்னு அர்த்தம், நெகட்டிவ்னா ஜஸ்ட் ஆப்போசிட்னு அர்த்தம். அப்போ டெல்லி இல்லாத ரெக்கார்ட்ஸ் வந்து பிளேஸ் வந்து டெல்லி இல்லாத ரெக்கார்ட்ஸ் ரிட்ரை பண்ணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் 2 ரெக்கார்ட் இருக்குது. ஸோ அது ரிமூவ் ஆகிடும், தட் இஸ் அது டிஸ்பிளே வராது.
மிச்சம் இருக்கிற 6 ரெக்கார்டு இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ் மற்ற சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி வந்து ஒரு 6 ரெக்கார்டு இருக்குது. இந்த 6 ரெக்கார்டு வந்து நமக்கு ரிட்ரைவ் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுற மெத்தட். நெக்ஸ்ட்டு பிட்வீன் அண்ட் நாட் பிட்வீன் கீவேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ பிட்வீன் அப்படிங்கிறப்ப ஒரு ரேஞ்ச் கொடுப்போம். தட் இஸ் ரேஞ்ச் அப்படிங்கும்போது ஃப்ரம் டு, அந்த ஃப்ரம்லேருந்து டூக்குள்ளே எதெல்லாம் இருக்கோ அதை வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். கமாண்ட் வந்துட்டு செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேம், ஏஜ், ஜெண்டர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர், இங்கே தான் கவனிக்கணும், ஏஜ் பிட்வீன் 18 அண்ட் 19. ஸோ ஏஜ் வந்துட்டு பிட்வீனில் இருக்கணும் 18க்கும் 19க்கும். அப்போ 18 உண்டு 19 உண்டு. ஸோ இடையில பாயிண்ட்ஸ் இருந்தாலும் ஓகே தான். ஸோ உங்கள் பாயிண்ட்ஸ் மாதிரி வேல்யூ நம்ம கொடுக்கல. ஸோ அப்போ 18ம் 19ம் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த ரெக்கார்டு ட்ரை பண்ணும். ஸோ ஒரு 5 பேருக்கு இருக்குது. தட் இஸ் ஆதர்ஷ், ஆயுஷ், அபினந்த், ரேவதி, தேவிகா. ஸோ இந்த 5 பேர் ரெக்கார்ட் வந்து நமக்கு ஆன்சரில் கிடச்சிரும். ஸோ இதுதான் பிட்வீன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் நாட் பிட்வீன் பார்க்கலாம். நாட் பிட்வீன் அப்படின்னா பிட்வீனுக்கு ஆப்போசிட். ஸோ அந்த பிட்வீனில் இல்லாததை ரிட்ரை பண்ணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேம், ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் நாட் பிட்வீன், இதுதான் கீவேர்டு. வேர் ஏஜ் நாட் பிட்வீன் 18 அண்ட் 19. அப்போ 18ம் 19ம் இல்லாத ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் 17ஆக இருக்கும். ஸோ 17 அப்படிங்கும்போது ஒரு 3 பேருக்கு 17 அப்படின்னு ஏஜ் இருக்குது. தட் இஸ் ஆஷிஷ், ஆக்ஷித் அண்ட் ஹேமா. ஸோ இவங்க 3 பேர் ரெக்கார்ட் நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு பிட்வீன் அண்ட் நான் பிட்வீன் வந்து ஒர்க் பண்ண மெத்தடு. நெக்ஸ்ட்டு இன் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். தட் இஸ் இன் அண்ட் நாட் இன் ஆப்ரேட்டர். இன் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ்குள்ளே நம்ம சர்ச் பண்ணுறது இருக்கா அப்படின்னு பார்க்குறது இன் ஆப்ரேட்டர். கீவேர்ட் வந்து இன் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேம், பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் பிளேஸ் இன்னும் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ இன் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் என்னென்ன பிளேஸ் கொடுக்கணுமோ எல்லா பிளேஸும் கொடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து சென்னை, டெல்லி மட்டும் கொடுத்துக்குறோம். அப்போ சென்னை, டெல்லி இருக்கிற ரெக்கார்டு மட்டும் ரிட்ரை பண்ணணும். ஸோ எங்கள் பிளேஸுக்கு வந்து சென்னை, டெல்லி வேல்யூ இருக்கோ அந்த ரெக்கார்டு மட்டும் ரிட்ரை பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு ஆன்சரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 ரெக்கார்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஆஷிஷ், ஆதர்ஷ், ஆயுஷ், அபினந்த், ரேவதி, ஹேமா. ஸோ அப்படின்னு இவங்க 6 பேருக்கும் பார்த்திங்கன்னா பிளேஸ் வந்து சென்னை அண்டு டெல்லியாக இருக்குது. அதனால் அதை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணி நமக்கு ஆன்சரில் டிஸ்பிளே ஆகிருக்கு. இதுதான் இன் ஆப்ரேட்டர். அதே மாதிரி நாட் இன் அப்படிங்கும்போது இது ரிவர்ஸ் ஆஃப் இன்னுன்னு கூட சொல்லலாம். தட் இஸ் லிஸ்ட்டில் என்ன கொடுக்குறோமோ அதை தவிர மற்றது நமக்கு டிஸ்பிளேயில் கிடச்சிரும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள். செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேம், பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் பிளேஸ் நாட் இன். அங்கே இன்னுன்னு கொடுத்தோம், இங்கே நாட் இன் கொடுக்குறோம். வேர் பிளேஸ் நாட் இன் ப்ராக்கெட்டில் லிஸ்ட்டு கொடுத்துக்குறோம் சென்னை, டெல்லின்னு. அப்போ இந்த சென்னை அண்ட் டெல்லி இல்லாமல் என்ன ரெக்கார்ட் இருக்கோ அது ரிட்ரை பண்ணும். அப்படி பார்த்தா பெங்களூர் ரிட்ரை பண்ணும். ஸோ 2 ரெக்கார்ட் பெங்களூர்னு இருக்குது. யாருக்கு அப்படின்னா அக்ஷித்க்கும் தேவிகாக்கும். ஸோ அந்த 2 பேரோட ரெக்கார்ட் வந்து நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளேயில் கிடச்சிரும். ஓகேங்களா. அடுத்த ரெக்கார்ட் நம்ம நல் வேல்யூஸ் பார்க்கலாம். அடுத்த கீவேர்ட் வந்து நல் வேல்யூ. நல் அப்படிங்கும்போது நம்ம ரெக்கார்டு ஏதாவது என்ட்ரு பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த ரெக்கார்டை நம்ம ரிட்ரை பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் இஸ் நல். ஏஜ் வந்து நல்லா இருக்கிற ரெக்கார்டை வந்து டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணி இன்சர்ட் பண்ண டேபிள் பொறுத்த வரைக்கும் எந்த ரெக்கார்ட்லேயும் வந்து எம்டியாக இல்லவே இல்லை. தட் இஸ் நம்ம டேட்டாஸ் என்ட்ரு பண்ணியிருக்கோம். அதனால் நோ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு நமக்கு ஆன்சரில் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்டர் பை கிளாஸ் பார்க்கலாம். ஆர்டர் பை கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு டேட்டாவை வந்து ஆர்டர் பண்ணும். தட் இஸ் சார்ட் பண்ணும். எய்தர் அசெண்டிங் ஆர்டரில் இல்லை டிசெண்டிங் ஆர்டரில். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நம்ம என்ன காலம் கொடுத்துருக்கோமோ அந்த காலமை வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணும். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் பை வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கும். நம்ம அசெண்டிங் அப்படின்னு மென்ஷன் பண்ண தேவையில்லை. பட் டிசெண்டிங் அப்படிங்கும்போது நம்ம கொடுக்கணும். சப்போஸ் டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம சார்ட் பண்ணணும் அப்படின்னா கீவேர்ட் வந்துட்டு DESE அப்படிங்கிற 4 லெட்டர் உள்ள கீவேர்டை நம்ம கொடுக்கணும். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பை நேம். தட்ஸ் ஆல். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பை நேம் கொடுத்துட்டோம். இந்த ஆர்டர் பை நேம் அப்படிங்கிறத இங்கே நம்ம புதுசாக யூஸ் பண்ணுறோம். ஆர்டர் பை பண்ண போகிறோம். எதை பேஸ் பண்ணினா நேம் பேஸ் பண்ணி. நம்ம கீவேர்டு எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ டிஃபால்ட் வந்துட்டு அசெண்டிங்காக எடுத்துக்கும். அப்போ நேமை பார்த்தீங்கன்னா நேம் அப்படிங்கிற ஃபீல்டை வந்துட்டு ஃபுல்லாக அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணிக்கும். பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் பாருங்கள். அபினந்த், ஆதர்ஷ், அக்ஷித்,
அக்ஷித், ஆயுஷ், தேவிகா, ஹேமா, ரேவதின்னு சொல்லிட்டு அந்த கரெக்டாக அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்துட்டு நேம்ஸ் சார்ட் ஆகிட்டு அதோட கரஸ்பாண்டிங் ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி நமக்கு டிஸ்பிளேயில் கிடச்சிருச்சு. ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது, முக்கியமான பாயிண்ட்டு. ஆர்டர் பை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் டேபிளில் வந்துட்டு எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது. அந்த ஒரிஜினல் டேபிள் அப்படியே தான் இருக்கும். பட் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்குறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டர் பைலேயே வந்து எப்படி வேர் கிளாஸ் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். வேர் கிளாஸ் அப்படிங்கும்போது ரெக்கார்டை வந்து ஃபில்ட்ரு பண்ணும். ஸோ தட் இஸ் ஃபில்டர் அப்படின்னா நம்ம கண்டிஷன் என்ன கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி ரிட்ரை பண்ணும். அதில் வந்து அந்த சார்ட்டிங்கை அப்ளை பண்ணிக்கும். அதுதான் அங்கே டெஃபினேஷன். எக்ஸாம்பிள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18. இதான் கண்டிஷனிங்க. ஆர்டர் பை நேம் கொடுத்துட்டோம். அப்போ கண்டிஷனை பார்க்கும். 18 அண்ட் அபவ் பார்க்குற ஏஜ் யாருக்கு இருக்கோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கும். ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு நேம் வைஸ் அசெண்டிங் ஆர்டரில் வந்து சார்ட் பண்ணிக்கும். ஸோ அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா அபினந்த், ஆதர்ஷ், ஆயுஷ், தேவிகா, ரேவதி இவங்க 5 பேரோட ரெக்கார்ட் மட்டும் நமக்கு அவுட்புட்டில் கிடச்சிரும். இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் கிடைக்கிது. ஏன்னா நம்ம டிஃபால்ட்டாக ஒன்றுமே கொடுக்கல. டிஃபால்ட் அப்படிங்கிறதுனால அசெண்டிங் ஆர்டராக எடுத்துக்கும். இதே கமெண்ட், நெக்ஸ்ட் கமெண்ட் பாருங்களேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர், இதே கண்டிஷன் தான். ஏஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 அதே கொடுக்குறோம். ஆர்டர் பை நேம் டிசெண்டிங்னு மென்ஷன் பண்ணிட்டோம். தட் இஸ் டிஎஸ்சி அப்படின்னு 4 லெட்டர்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை பார்த்து அதே தான். பட் என்ன பண்ணணும்னா ரிவர்ஸில் வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரேவதி, தேவிகா, ஆயுஷ், ஆதர்ஷ், அபினந்த் சொல்லிட்டு இப்படி ரிவர்ஸில் நமக்கு ஃபில்ட்ரு பண்ணதை காமிச்சிரும். ஸோ இப்போ சார்ட்டிங் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ஃபீல்ட்ஸில் கூட நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்கே. நெக்ஸ்ட்டு குரூப் பை கிளாஸ் பார்க்கலாம். இந்த குரூப் பை கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஐடென்டிக்கல் வேல்யூஸாக இருக்கிற ரோஸை இல்லாட்டி காலம்ஸ் என்ன பண்ணிக்கணும், குரூப் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப இந்த குரூப் பை அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆஃப் அப்படின்னு. ஸோ சம் ஆஃப் அப்படிங்கிறப்ப ஒரு பர்டிகுலர் குரூப்பை ஒரு சம் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த மாதிரி வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப இந்த குரூப் பை கிளாஸை வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செலக்ட் ஜெண்டர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், குரூப் பை ஜெண்டர். நம்ம ஜெண்டரை செலக்ட் பண்ண போகிறோம். தென் அப்புறம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா குரூப் பை ஜெண்டர். அப்போ இந்த ஜெண்டர் வந்துட்டு என்ன கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி குரூப் பண்ணிக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சரில் மேல் அப்படின்னு சொல்லிட்டு எம் கிடைக்குது. தென் ஃபீமேலுக்கு எஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூ மட்டும் கிடைக்குது. ஏன்னா நம்ம ஜெண்டர் தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அதனால். ஸோ இதே நம்ம கொஞ்சம் மாற்றி பண்ணுறோம். தட் இஸ் செலக்ட் ஜெண்டர் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், குரூப் பை ஜெண்டர். இப்போ நம்ம ஜெண்டர் படி குரூப் பண்ணிக்கிறோம். தட் இஸ் மேல் ஃபீமேல் கிடச்சிரும். அந்த மேலில் எத்தனை பேர் அப்படிங்கிற கவுண்ட்டு வர்றதுக்காக தான் நம்ம கவுண்ட் ஆஃப் ஸ்டார் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டார் அப்படிங்கும்போது வந்து நல் வேல்யூஸும் சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ கவுண்ட் பண்ணிங்கன்னா ஆன்சரில் பார்த்தீங்கன்னா மேல் வந்து 5 பேருன்னு கிடச்சிருக்கு கவுண்ட்டு. அண்ட் தென் ஃபீமேல் எஃப் வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அவுட்புட்டில் வந்து இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்துட்டு குரூப் பை கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த குரூப் பை கிளாஸ்லையே ஹேவிங் அப்படிங்கிற ஒரு கிளாஸை யூஸ் பண்ணலாம். ஸோ ஹேவிங் எதுக்காண்டி அப்படின்னா நம்ம கண்டிஷன் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த கண்டிஷனுக்கு பதிலாக நம்ம வேர்னு கொடுத்து கண்டிஷன் கொடுப்போம். ஆனால் இங்கே குரூப்பை யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஹேவிங்னு கொடுத்து கண்டிஷன் கொடுக்கணும். அதுதான் இங்கே டிஃப்ரென்ஸு. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செலக்ட் ஜெண்டர் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், குரூப் பை ஜெண்டர் ஹேவிங் பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை. இதுதான் கண்டிஷன். ஹேவிங் பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை அப்படின்னா நம்ம குரூப் பண்ணுறோம் எதை பேஸ் பண்ணினா கண்டிஷனை பேஸ் பண்ணி. என்ன கண்டிஷன்? பிளேஸ் வந்து சென்னையாக இருக்கணும். அப்போ சென்னை மட்டும் ஃபஸ்ட்டு குரூப் பண்ணிக்கும். அதில் எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் அப்படிங்கிறத கவுண்ட்டு வந்து நமக்கு ஆன்சரில் கிடச்சிரும். அப்போ பாருங்கள் டிஸ்பிளேயில் பாருங்கள் அவுட்புட்டில் ஃபீமேல் எஃப் வந்து 2 கவுண்ட் கிடச்சிருக்கு. தென் மேல் எம் வந்து 2 கவுண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா பிளேஸ் வந்து சென்னையை தான் இருக்கும். அப்போ சென்னையில் 2 ஃபீமேல் 2 மேல் இருக்காங்க. ஆர்டர் பை அதில் எப்படி வேர் கிளாஸ் அப்ளை பண்ணுறது, அதேமாரி குரூப் பை அதில் ஹேவிங் கிளாஸ் எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் வந்துட்டு ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க. தென் டேபிள் கொடுத்துட்டு குரூப் பண்ணுங்கள், தென் வந்து அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுங்கள். அசெண்டிங்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, சார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வரைக்கும் நம்ம செலக்ட் கமாண்டாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெயின் பார்ட்டுக்கு வரும். தட் இஸ் எஸ்கியூஎல்லோட காம்போனன்ட்ஸ். ஸோ காம்போனன்ட்ஸ் சொன்னாலும் அதுதான், இல்லாட்டி கேட்டகரிஸ் சொன்னாலும் இது ஆன்சர். ஓகேங்களா. ஸோ எஸ்கியூஎல்லோட காம்போனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் எக்ஸ்பான்ஷனுக்கு வரலாம். டிடிஎல், டிஎம்எல்,
டிசிஎல், டிக்யூஎல், டிசிஎல். அந்த டி அப்படின்னா டேட்டான்னு சொல்லுவோம், எல்னா லாங்குவேஜ்னு சொல்லுவோம். நடுவில் உள்ள லெட்டர் மட்டும்தான் மாறும். தட் இஸ் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், அடுத்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், அடுத்தது டி அப்படின்னா டிரான்சாக்ஷன். ஸோ டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், அண்ட் தென் டேட்டா query லாங்குவேஜ், அண்ட் தென் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் சொல்லிட்டு நம்ம 5 காம்போனண்ட்டாக 5 கேட்டகரியாக எஸ்கியூஎல்ல பிரிக்கிறோம். அண்ட் தென் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட் வந்து வரும். அந்த கமெண்டை கூட நம்ம ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம். ஷார்ட்கட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிடிஎலுக்கு டாக்டர் கேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஸோ டாக்டர் டிஆர்சிஏடி, டாக்டர் கேட் அப்படிங்கிறது தான் அது கீவேர்டு. ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இருக்குது. டாக்டர் கேட்டில் உள்ள டி பார்த்தீங்கன்னா ட்ராப்னு சொல்கிறோம், ட்ராப் கமாண்டு, தென் ரீநேம் கமாண்டு, அண்ட் தென் கிரியேட் கமாண்ட், அல்டர் கமாண்ட், தென் ட்ரங்கேட் கமாண்ட். இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம டாக்டர் கேட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டிஎம்எல் பார்க்கலாம். டிஎம்எல்ல வந்து நம்ம டையூ அப்படிங்கிறத கீவேர்டு. டையூ அப்படின்னா நம்ம கூட ஹிஸ்ட்ரியிலலாம் கோவா, டையூ தாமன் அப்படிலாம் படிப்போம் இல்லையா, அது கூட ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். டையூ அப்படின்னா ஃபஸ்ட்டு டிக்கு டெலிட் கமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஐக்கு இன்சர்ட் கமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம், தென் யூக்கு அப்டேட் கமாண்ட் சொல்கிறோம். இதுதான் வந்து டிஎம்எல் கமாண்ட்ஸ்னாவே டையூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கேட்டகரி டிசிஎல். இந்த டிசிஎல்லில் பார்த்தீங்கன்னா கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட் அப்படின்னு 3 கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ கமிட், ரோல் பேக் அண்ட் சேவ் பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம். இதுதான் டிசிஎல் கமெண்டில் வந்துடும். இந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுற கமெண்ட்ஸ் இதெல்லாமே. நெக்ஸ்ட் டிக்யூஎல்னா query, கியூ வந்து query. ஸோ queryனாவே செலக்ட் கமெண்ட் மட்டும்தான் அதில் இருக்குது. ஸோ செலக்ட் அப்படிங்கிறது டிக்யூஎல் கமெண்டு 1 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் தென் டிசிஎல்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆத்தரைசேஷன் சொல்லுவோம், கிராண்ட் அண்ட் ரிவோக். ஸோ இந்த 2 கமெண்ட் தான் வந்துட்டு டிசிஎல்ல வரும், கிராண்ட், ரிவோக் அப்படிங்கிற கமெண்டு. ஸோ இதுதான் ஓவராலாக வந்து எஸ்கியூஎல்ல உள்ள கேட்டகரிஸ் சொல்லுவோம். அந்த கேட்டகரிஸில் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஓவராலாக ஒவ்வொரு காம்போனண்ட்டும் எதுக்குன்னு பார்க்கலாம். டிடிஎல் அப்படிங்கிறது கிரியேஷன் அண்ட் டெலிஷன் ஆஃப் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கும் டெலிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு டிடிஎல் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். தென் டிஎம்எல் அப்படிங்கும்போது இன்சர்ட், டெலிட்டு, அப்டேட் எ டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். இன்சர்ட் பண்ணுறதுக்கு, டெலிட் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டிசிஎல் அப்படிங்கும்போது மேனேஜ் டிரான்சாக்ஷன் இன் ஏ டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் டிசிஎல் பொறுத்த வரைக்கும், மேனேஜ் பண்ணும் டிரான்சாக்ஷனை. அண்ட் தென் டிக்யூஎல் அப்படின்னா ஜென்ரேட் queries இன் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் லாஸ்ட் டிசிஎல் ஆத்தரைசேஷன் கமாண்ட்ஸ் டு ஆக்சஸ் டேட்டா. தட் இஸ் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆத்தரைசேஷன் ரைட்ஸ் வந்து கொடுக்கறது தான் அந்த லாஸ்ட் கமாண்டு. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம வந்து அப்டேட் கமெண்ட் பார்க்கலாம். அப்டேட் கமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற வேல்யூ, தட் இஸ் காலமில் இருக்கிற ஒரு வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு, தட் இஸ் ஓல்டு வேல்யூ வந்து நியூ வேல்யூவாக மாற்றுறதுக்கு அப்டேட் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து செட் அப்படிங்கிற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கமெண்ட் பாருங்கள், அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் ஏஜ் ஈக்குவல் டு 20, பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரிச்சி. இப்போ 2 வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஏஜுக்கு 20ன்னு மாற்றுறோம், அண்ட் தென் பிளேஸ் வந்து ட்ரிச்சின்னு மாற்றுறோம். யாருக்கு மாற்றுறோங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அதை நம்ம வேர் கிளாஸில் கொடுத்துடணும். தட் இஸ் வேர் கிளாஸில் பாருங்கள், வேர் அட்மிஷன் நம்பர் ஈக்குவல் டு 100. ஸோ அட்மிஷன் நம்பர் 100 யாருக்கு இருக்கோ அவங்களோட ஏஜையும் பிளேஸையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம், நியூ வேல்யூக்கு மாற்றுறோம் அப்படிங்கிறத மீனிங்கு. கமெண்ட் திரும்ப பார்க்கலாம். அப்டேட் ஸ்டூடெண்ட் செட்டு ஏஜ் ஈக்குவல் டு 20, பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரிச்சி, வேர் அட்மிஷன் நம்பர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுத்துரும். ஸோ இப்படி கொடுத்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னாக்கா ரெக்கார்ட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கிடச்சிரும். இப்போ நம்ம செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் 100, அந்த ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 20 அப்படின்னு மாறிடுச்சு. தென் பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ட்ரிச்சின்னு சொல்லிட்டு நியூ வேல்யூ அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு அப்டேட் கமாண்ட் ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அல்டர் கமாண்ட் பார்க்கலாம். அல்டர் கமாண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு டேபிளில், ஆல்ரெடி இருக்கிற டேபிளில் ஒரு புது காலம் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். கமெண்ட் பாருங்கள், அல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ஆடுங்கிறது தான் கீவேர்டுங்க. ஸோ ஆடு அப்படிங்கும்போது நம்ம காலம் ஆட் பண்ண போகிறோம். ஆடு அட்ரஸ் கேர் ஆஃப் 10ன்னு கொடுக்குறோம். ஸோ அந்த அட்ரஸுங்கிற ஃபீல்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 கேரக்டர் ஃபீல்டுன்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ அல்டர் பண்ணியாச்சு. நம்ம அவுட்புட் பார்த்தீங்கன்னா டேபிள் அல்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கிடச்சிரும். இப்போ நம்ம வந்துட்டு ஆன்சர் பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலம் வந்து ஆட் ஆகிருக்கும்.
நெக்ஸ்ட் அல்டர்லேயே ரீநேம் கீவேர்ட் பார்க்கலாம். இந்த ரீநேம் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டேபிளுக்கு வந்து இன்னொரு பேர் ரீநேம் பண்ணுறோம். தட் இஸ் ஒரு டேபிள் நேம் ஸ்டூடெண்ட்னு இருக்குது, அதுக்கு நம்ம ஸ்டூட் ஒன்னுன்னு சொல்லிட்டு வேறு பேர் மாற்றுறோம். தட் இஸ் டேபிள் நேம் வந்துட்டு இன்னொரு பேர் கொடுக்குறோம். ஸோ அப்போ 2 பேர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் வந்து இருக்கும். ஸோ கமெண்ட் பார்த்தீங்கன்னா அல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ரீநேம் டு ஸ்டுட் 1. இப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள் நேம் வந்துட்டு ஸ்டுட் 1 அப்படின்னு பேரை மாறிடுச்சு. இப்போ நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னு போட்டாலும் அதே டேபிள் தான் இருக்கும், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டுட் 1ன்னு போட்டாலும் அதே நேம் தான் இருக்கும். அப்போ டேபிள் நேம் வந்துட்டு 2 பேர் நம்ம வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் பண்ணணும். டெலிட் கமெண்ட் பொறுத்த வரைக்கும் டேபிளில் உள்ள ரெக்கார்ட்ஸை டெலிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெலிட் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு கமெண்ட் பாருங்கள், டெலிட் ஃப்ரம் டேபிள் வேர் அட்மிஷன் நம்பர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளில் அட்மிஷன் நம்பர் 100 அப்படின்னு இருக்கிற அந்த ரெக்கார்டை மட்டும் டெலிட் பண்ண போகிறோம். ஸோ பர்டிகுலர் ரெக்கார்டை டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன், தட் இஸ் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணலாம். ஸோ பர்டிகுலர் ரெக்கார்ட் டெலிட் ஆகிடும். நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 100 அப்படிங்கிற அட்மிஷன் நம்பர் உள்ள ரெக்கார்ட் வந்து டெலிட் ஆகிருக்கும். நம்ம அவுட்புட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னாக்கா டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சிம்பிளாக கொடுத்தோம் அப்படின்னா எல்லா ரெக்கார்டுமே டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லா ரெக்கார்டும் தட் இஸ் ஆல் டு டெலிட் ஆல் ரோஸ் இன் அ டேபிளுக்கு நம்ம இந்த கமெண்ட்டை கொடுக்கணும். தட் இஸ் டெலிட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். இதே மாதிரி ட்ரங்கேட் அப்படிங்கிற இன்னொரு கமெண்ட் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ரோஸை டெலிட் பண்ண தான் யூஸ் பண்ணுறோம். டெலிட் கமெண்ட் மாதிரியே தான். இந்த டெலீட்டுக்கும் ட்ரங்கேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து டெலிட் கமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ பண்ணி விடாது. பட் ட்ரங்கேட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்ஸ் ரெக்கார்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம், டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பேஸை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுரும். நம்ம வேறு ரெக்கார்ட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸு ட்ரங்கேட் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா, இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு வந்துடும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர் டிஸ்பிளேயில் வருது. தட் இஸ் டேபிள் இருக்குங்கிற கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பட் ஆனால் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே வராது. ஸோ எல்லா ரோஸ்மே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட் கமெண்ட் ட்ராப் கமெண்ட் பார்க்குறோம். ட்ராப் பொறுத்த வரைக்கும் டேபிள் மொத்தமாகவே, தட் இஸ் அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் சேர்த்து என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். கமெண்ட் வந்து ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட், அவ்வளோதான் சிம்பிள். அப்போ டேபிள் வந்து இருக்கவே இருக்காது, நமக்கு டேபிள் ட்ராப் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கிடச்சிரும். இப்போ டிஸ்கிரிப்ஷன் ஸ்டூடெண்ட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நோ டேபிள் ஃபவுண்ட் அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்படி தான் வந்து டெலிட் அண்ட் ட்ராப் கமெண்ட் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கணும். லாஸ்ட்டாக டிசிஎல் கமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ டிசிஎல் கமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட் 3 கமெண்ட் இருக்குது. கமிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா ஒரு டேபிளில் நம்ம இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது. ஸோ அந்த டிஎம்எல் கமெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஒவ்வொன்றும் ஒரு ட்ரான்சாக்ஷன் சொல்லுவோம். அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து பெர்மனெண்ட்டாக சேவ் ஆகிடும். இதுதான் வந்து கமிட் பற்றி டெஃபினேஷன். நெக்ஸ்ட் ரோல் பேக் அப்படின்னா ரோல் பேக் டு த லாஸ்ட் கமிட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் லாஸ்ட்டு எந்த இதோட நம்ம சேவ் பண்ணமோ அதுக்கப்புறம் உள்ளது ரோல் பேக் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சேவ் பாயிண்ட். சேவ் பாயிண்ட் அப்படின்னா டெம்ப்ரவரிலி ஸ்டோர் தி ட்ரான்சாக்ஷனை டெம்ப்ரவரியாக ஸ்டோர் பண்ணிக்கும். நம்ம வந்து ஃப்யூச்சரில் ரோல் பேக் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அந்த பர்பஸ்க்காண்டி நம்ம சேவ் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு டிசிஎல் கமெண்ட்ஸ். ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் உள்ள டேபிள் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம 6th வந்து ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணுறோம். ரெக்கார்ட் வந்து பார்த்திங்கன்னா பீனா அப்படிங்கிற ரெக்கார்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கமிட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கமிட் பண்ணிடுறோம். தட் இஸ் ட்ரான்சாக்ஷனை பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ணிடுறோம். ஸோ ஆல்ரெடி 5 ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு, அதோட +1 6th ரெக்கார்ட் வந்து பீனா அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் கமிட் ஆகிடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறோம். தட் இஸ் நேம் வந்து மினின்னு மாற்றுறோம். யாருக்கு அப்படின்னா அட்மிஷன் நம்பர் 5க்கு மாற்றுறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம சேவ் பாயிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அந்த நம்ம கொடுத்த மினி அப்படிங்கிற நேம் வந்துட்டு மாறிடும் அட்மிஷன் நம்பர் 5க்கு. அடுத்தது இன்சர்ட் பண்ணுறோம் 106 அப்படிங்கிற ரெக்கார்ட் ஜிஷான்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நம்ம சேவ் பாயிண்ட் பின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ரோல் பேக் டு ஏ அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா லாஸ்ட் ஏ வரைக்கும் உள்ளதை மட்டும் வந்துட்டு எடுத்துக்கும். ஸோ பியில் பண்ணதை வந்து கன்சிடர் பண்ணாது. ஸோ லாஸ்ட்டாக பண்ண இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, அது வந்து கேன்சல் ஆகிடும். ரோல் பேக் டு ஏ அப்படின்னா ரோல் பேக் எங்கே நம்ம சேவ் பாயிண்ட் ஏ கொடுத்தோமோ அது வரைக்கும் உள்ளதை மட்டும்தான் ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு சேவ் பண்ணிக்கும். பேலன்ஸ் உள்ளது இருக்காது. எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.